வணக்கம் தோழர்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1 ஜூலை 2024 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் எந்த மாநிலம் சாட்சி பாதுகாப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசாம் மாநிலம். இந்த அசாம் மாநிலம் தான் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் சாட்சி பாதுகாப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. அடுத்தது, உயிரி பிளாஸ்டிக் பூங்கா அமைக்கும் மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, எந்த புலிகள் காப்பகம் முதலில் செயற்கை நுண்ணறிவு தீ கண்டறிதல் அமைப்பை அறிமுகப்படுத்தியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஞ்ச் புலிகள் காப்பகம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகளில் இருந்து தாயகத்திற்கு அதிக பணம் அனுப்பும் பட்டியலில் முதலிடம் வகிக்கும் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்சிஓ. இந்த எஸ்சிஓ அப்படின்னான்னு பார்த்தீங்கன்னா ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன். இதோடைய உச்சி மாநாடு 2024 எங்கு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்தானா. இந்த அஸ்தானா பார்த்தீங்கன்னா கஜகஸ்தான் நாட்டில் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஐரோப்பிய கவுன்சில் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்டோனியா கோஸ்டா. இந்த அன்டோனியா கோஸ்டா என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவர். அடுத்தது பார்த்தீங்கன்னா, 12வது விஸ்வ ஹிந்த் சம்மன் விருது 2024 வென்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உஷா தாக்கூர். உஷா தாக்கூர் தான் பார்த்தீங்கன்னா 12வது விஸ்வ ஹிந்த் சம்மன் விருது 2024 வென்றிருப்பார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, செயற்கை நுண்ணறிவு தயார் நிலை குறியீட்டில் இந்தியாவின் தரவரிசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72வது இடம். இதில் முதல் இடத்தில் வகிக்கக்கூடியது எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர். அடுத்து பார்த்தீங்கன்னா 2024 உலகின் வாழ்வதற்கு சிறந்த நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வியன்னா. அடுத்தது, விண்வெளி தழும்புகள் யாருடைய சுயசரிதை? இந்த விண்வெளி தழும்புகள் யாருடைய சுயசரிதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பி நாராயணன். அடுத்ததாக 2024 T20 உலகக்கோப்பையை வென்ற அணி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. இந்தியா பார்த்தீங்கன்னா 2வது முறையாக T20 உலகக்கோப்பையை பார்த்தீங்கன்னா வென்று இருக்கு. இந்த T20 போட்டி 2024 எந்த ஸ்டேடியத்தில் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கென்சிங்டன் ஓவல். இந்த கென்சிங்டன் ஓவல் என்பது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ்டோன் என்ற இடத்துல பார்படோஸ் என்ற இடத்துல பார்த்தீங்கன்னா அமைந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த இந்திய அணிக்கு கேப்டனாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா. இந்திய அணிக்கு கோச்சாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகுல் டிராவிட். அடுத்தது 2026 T20 போட்டி எங்கு நடைபெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் இலங்கையில் பார்த்தீங்கன்னா நடைபெறும். அடுத்தது, பட்டய கணக்காளர் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 1. அடுத்தது, தேசிய மருத்துவர்கள் தினம் எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 1. இது ஏன் மருத்துவர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிதான் சந்திராய். இந்த பிதான் சந்திராய் என்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளத்தில் 2வது முதல்வராக இருந்தவர். அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு மருத்துவர். இவருடைய பிறந்த தினத்தை தான் பார்த்தீங்கன்னா தேசிய மருத்துவர்கள் தினமாக கொண்டாடி வருகின்றனர். இந்த வருடத்திற்கான தீம் பார்த்தீங்கன்னா ஹீலிங் ஹேண்ட்ஸ் அண்ட் கேரிங் ஹார்ட்ஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா தேசிய மருத்துவர்கள் தினத்துடைய தீமாக சொல்லப்படுகிறது. இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.